Cheras Republic Limited Sale up to 50% offer 23rd to 30th January 2026. Chera Home Junction, Sundarapuram, Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித் குமார், த்ரிஷா நடித்திருக்கும் மங்காத்தா திரைப்படம் மீண்டும் 15 வருடங்களுக்கு பிறகு ரீலீஸ் ஆகியிருப்பதால் ரசிகர்கள் பெருத்த வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். இது உங்காத்தா எங்காத்தா இல்ல, இது மங்காத்தா. மதுரையிலலாம் வேற லெவல் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு போலங்க. மெட்டா சரவடி டிஜே அதுன்னு போட்டு கிளப்பிட்டு இருக்கானுங்க. பட் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ட்ரீட் வந்து இந்த படத்துக்கு ஈக்குவலாக இது வரையும் அடுத்து எத்தனையோ ஏகே படம் வந்திருந்தாலும் ஏகே சாரோட படத்தில் இந்த மாதிரியான எடிட்டை வந்து பார்க்க முடியாது. ஆக்சுவலாக நான் வந்து அப்பயே ஃபஸ்ட் ஷோ பார்த்துவேன். நான் விஜய் ஃபேன் தான். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அஜித் இவ்வளோ பயங்கரமாக சரியான சீன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். கண்டிப்பாக டேடி இருந்தாருன்னா இன்னும் விசில் அடிச்சு 2 பேருமே எச பாட்டு பாடுற மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மாறி மாறி. கண்டிப்பாக அவரை தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அஜித் சார் ஒவ்வொரு சீன்லையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அப்படியே புல்லரிக்குது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் தான் தலை வர டைம் எல்லாமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் திஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. லவ் யூ. படம் உள்ளே போகும்போது நாங்கள் பேசியிருப்போம், பார்த்துருப்பீங்க. இப்போ படம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். தொண்டெல்லாம் கொஞ்சம் கட்டிக்கிச்சு போனதை விட. ஆனால் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் சொன்னேன், அந்த தேட்டருக்கான எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான் இது. அப்படியே ஒவ்வொரு சீனும் அப்படியே அல்டிமேட்டாக இருந்துச்சு. திரும்ப கத்தி திரும்ப கொஞ்சம் வாலிபா வயசு 15 வருஷம் முன்னாடி போயிட்டு திரும்ப நான் வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லணும். ஆனால் மதுரையிலலாம் வேறு லெவல் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு போலங்க. ஏன்னா இன்றைக்கி சண்முகா சினிமாஸில் பார்த்தேன். காலையில் அந்த அடங்காத அஜித் குரூப்ஸ் சஃபிலாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக சரவடி டிஜே அதுன்னு போட்டு கிளப்பிட்டு இருக்கானுங்க. பட் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம சென்னையில் வந்து மால் சினிமாஸில் வந்து நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். இருந்தாலும் இன்றைக்கி இந்த செலிப்ரேஷன் ஷோ போட்டது பெரிய நன்றி. ஸோ SS மியூசிக்கு பெரிய நன்றி. படத்தை நான் பார்த்தேன், ரொம்ப சூப்பர். ஆக்சுவலி மங்காத்தா படத்தை வந்து எத்தனை தடவை பார்த்தாலும், சில படங்கள் வந்து 1000 தடவை பார்த்தாலும் வந்து அந்த அந்த போருன்றது இருக்காது, த்ரில்லிங்காகவே இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி படம் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே, ஏகே சார் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இது ஒட்டுமொத்த ஒரு வெங்கட் பிரபுவோட கேமு. அதில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் அண்ட் எடிட்டை வந்து இந்த படத்துக்கு ஈக்குவலாக இது வரையும் அடுத்து எத்தனையோ ஏகே படம் வந்திருந்தாலும் ஏகே சாரோட படத்தில் இந்த மாதிரியான எடிட்டை வந்து பார்க்க முடியாது. ஈவன் ஒரே ஒரு வாடா பின்லேடான ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்கை மட்டும் பார்த்தாலே போதும். இந்த படத்தோட ஒட்டுமொத்த எடிட் அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் ஒரு ஃப்ரேமில் வச்சுருப்பாங்க. அண்ட் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் இந்த படம் நகர்ந்து போகிறது சீட்டு நுனியில் வச்சுருப்பார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். நம்மளுக்கு எல்லாமே சஸ்பென்ஸான ஒரு விஷயமாக தான் இருக்கும். நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. யூஷுவல் படங்கள்லாம் அடுத்தது கதையே சொல்லலாம்ல. ஆனால் இந்த படத்தில் அப்படி உங்களால் கெஸ் பண்ண முடியாது. ஈவன் டில் த கிளைமேக்ஸ் என்ன நடந்திருக்கும் எப்படின்னு ஒரு சஸ்பென்ஸில் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மங்காத்தா. ஓகே, இதை எங்கே லொக்கேஷனில் எடுத்தாங்கன்னு வரையும் அது ஒரு பழைய தேட்டர், அது வால்டாக்ஸ் ரோட்டில். அதை தான் திரிஷாவோட அப்பா இருக்கிற குடோன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நான் டைரெக்டாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்துருக்கேன். ஓகே, அப்போது ஏகே சாரெல்லாம் அங்கே நான் மீட் பண்ணியிருக்கேன். ஈவன் அங்கே உள்ள டீம் எல்லாத்தையும் அப்போ நான் பார்த்தது. ஓகே, அப்போவும் நான் தேட்டரில் போய் இதை வந்து ஒரு 6-7 வாட்டி பார்த்துருப்பேன். இன்றைக்கி மறுபடியும் ரீலீஸ் ஆகும் போதும் நான் முதலாளாக வந்து நிற்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து அப்பயே ஃபஸ்ட் ஷோ பார்த்துவேன். நான் விஜய் ஃபேன் தான். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அஜித் இவ்வளோ பயங்கரமாக சரியான சீன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். என் ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. இவங்க எனக்கு எல்லாம் சஸ்பென்ஸு கிளைமேக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கு தெரியாதனால இவங்களை ஏமாற்றிட்டு இதை கடைசியில் இவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. இது கிளைமேக்ஸை பார்த்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அஜித் சாரோட ஸ்டைல், ஸ்வாக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இல்லை, ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா நம்ம டிவியில் கூட பார்க்கலாம் அதை. ஆனால் அந்த எஃபெக்டோடு நம்ம பார்க்க முடியாது, அந்த சவுண்டோடு பார்க்க முடியாது. என்ன சவுண்டு வச்சாலும் தேட்டர் எஃபெக்ட் வரவே வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஆனால் என்ன, ரொம்ப லேட்டாக பார்த்துட்டேனேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இப்போ தான் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து வேறு லெவலில் இருக்குது. தலையோடைய எல்லாத்துக்குமே நான் ஃபேன்.
சூப்பராக இருக்குது படம். பயங்கரமா இருந்துச்சு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு ஸ்நாக ரொம்ப நான் சொல்லிட்டே இருக்கேனா பார்த்துட்டே இருந்தா ஆக்சுவலி வந்து படத்தை நான் பார்த்தது வந்து கம்மி, பட் ஆனால் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டது அதிகம். ஸோ அதுலேயே நான் இன்னொரு ஒரு பாக்ஸ் பாப்கார்ன் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன். ஸோ அவ்வளோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஓவரால் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப புதுசு. ஸோ அதை வந்து கொண்டு வந்ததுக்கு பெரிய தேங்க்யூ. அண்ட் எங்களுக்கு பெருசாக ஆர்கனைஸ் பண்ணி எப்பயுமே வந்து ஒரு ஆங்கராக இருக்கிறது வந்து ரிசுபாய் தான். ஸோ அவருக்கு பெரிய பெரிய தேங்க்யூ, ஸ்டுடியோவுக்கும் பெரிய தேங்க்யூ. அண்ட் கண்டிப்பாக டேடி இருந்திருந்தாருன்னா இன்னும் விசில் அடிச்சு 2 பேருமே எச பாட்டு பாடுற மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மாறி மாறி. கண்டிப்பாக அவரை தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பட் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும், அதுதான். பட் ஆல்வேஸ் அவரை இந்த மாதிரி செலிப்ரேஷன் டைம்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா எப்படி செலிப்ரேட் பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியும். அண்ட் எஸ், திருப்பியும் வந்து அஜித் சார் அந்த மங்காத்தா லுக்கில் வந்து தியேட்டரை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. நம்ம சும்மா ரீல் பார்த்தாலே நான் 10 வாட்டி பார்த்துட்டே இருப்பேன் அந்த லுக்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ தியேட்டருக்கில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெங்கட் பிரபு சாரை மீட் பண்ணோம் இன்னைக்கு, அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சாரும் ரொம்ப எப்படிமா இருக்கீங்கன்னு ரொம்ப டவுன் டு தான் பேசினார் அண்ட் விசாரிக்கவும் செஞ்சார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னைக்கு டேவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் கூட நம்மளுக்கு புரிதல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குல்ல. அப்போ நம்ம ஒரு ஃபேன் மூமெண்ட்டில் பார்க்குறோம். இப்போ நம்ம சினிமா இன்னும் கொஞ்சம் நேசித்து கற்றுக்குறோம் இல்லையா. அப்போ இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த ஆக்டிங் நல்லா இருக்குது, இந்த மாதிரி நம்ம இப்போ டெக்னிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல. சினிமா உள்ளே நம்ம வந்ததுனால, சினிமாவை நேசிக்க ஆரம்பிச்சதுனால அப்போ சினிமா மாதிரி பார்த்துட்டோம் வெறும். இப்போது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அன்றைக்கி உள்ள காலகட்டத்திலே இதை வந்து ஒரு இத்தனை வருஷம் முன்னாடி வந்தது, 15 வருஷம் முன்னாடி வந்தது, இன்றைக்கி ரசிக்கும்படியாக இருக்குன்னா அது அப்போ அந்த கிரியேட்டரோட மேஜிக் தான் இது. வேற மாதிரி நீங்கள் வேற ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் படத்தை பார்க்குறோம், தலை படத்தை. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன். மங்காத்தா டிவியில் தான் பார்த்தேன். இவன் தேட்டரில் பார்க்கும்போது என்னடா அப்படி இருக்கடா படம், அப்படி இருக்குது. உண்மையிலே பார்ட் 2 நல்லா இருக்கும். பார்ட் 2 வெங்கட் பிரபு நடித்தாருன்னா இன்னும் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் எடுப்பார் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆட்கள்லேயே ஒரு 200 பேர் இருக்கோன்னா அதில் வந்து ஒரு 100 பேர் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா. சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு புதுசாக இருந்தது. ஆஹா சூப்பர். சின்ன பசங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி ஆட்கள் தான் வந்து மிஸ் பண்ணதுக்கு மிஸ் ரொம்ப பண்ணிட்டாங்க. பிரச்சனை. ஆமாம், அது ரொம்ப ஃபீலாக இருந்தது. ஆக்சுவலி என்னன்னா, அப்பவே பார்க்காம போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி படங்கள் வந்து அடிக்கடி ரீலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ கில்லி, இந்த மங்காத்தா மாதிரி படங்கள்லாம் பண்ணாதான் எங்களுக்கு இன்னொரு பூஸ்டப் ஆகும். ஸோ தேட்டரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே செமையாக இருந்துச்சு. அஜித் ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவரோட ஆக்டிங்கை இப்போ ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு அந்த ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறப்ப இப்படி நடிச்சிருக்காராச்சு, இப்படி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி பார்த்ததுக்கு. எனக்கு இந்த மூவியில் என்ன பிடிச்சுன்னா, டு பி ஹானஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். அண்ட் த திங் இஸ், எனக்கு அந்த பிஜிஎம் நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக நல்லா இருந்தது. அண்ட் த திங் இஸ், அனதர் திங், லைக் இது வந்து பேடாக மீன்ஸ் எப்படி சொல்கிறது, வில்லன் மோடு வந்துட்டு ஏஜி லைக் ஏக்க வேட ஓஜி ஏகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன சொல்லணும்னா, எடிட்டிங் லெவல் வேறு மாதிரி. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற எடிட்டர்ஸ் அந்த அளவுக்கு பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் அதில் இருக்க சாங்ஸில் இருக்க எடிட்டிங் இருக்கட்டும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, அந்த ஹோல் மூவிலையுமே வந்து எடிட்டிங் ஒவ்வொன்றுமே, ஈவன் ஒரு வாட்டர் ஃபால் ஆகிறது கூட அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ எடிட்டருக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். ஸோ எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தா ரீரிலீஸ். ஆக்சுவலாக வந்து இது ரீரிலீஸ் கிடையாது. இது இன்றைக்கி படம் வந்து ரிலீஸ் ஆனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ வந்து அஜித் சார் ஒவ்வொரு சீன்லையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அப்படியே புல்லரிக்குது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் தான் தலை வர டைம் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி வெங்கட் பிரபு சாருடைய ஒவ்வொரு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடுத்து என்ன நடக்கும் ஆல்ரெடி படம் பார்த்துருப்போம். பட் இருந்தாலுமே புதுசாக பார்க்குற ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு இருந்தது. ஸோ நானே பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுவேன்? ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுயா. தலை என்றைக்குமே தலை தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வேற லெவல். விஜயகாந்த் சார் வாய்ஸ் பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன். வேற லெவல். ஆக்சுவலா அஜித் சார் படத்தை நீ பார்க்கலையா? நான் போய் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சீரியஸா வேற லெவல் படம், சூப்பரா இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. என்னடா பயங்கரமான ப்ரமோஷன். தல படத்துக்கு நீ ப்ரமோஷனா? ப்ரமோஷன் இல்லை, ஒன்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய். அண்ட் இது வந்து சாதா டே கிடையாது, இட்ஸ் மங்காத்தா டே. ஏன்னா வந்து நாங்கள் போஸ்டரில் செலிப்ரிட்டி ப்ரீமியர் எல்லா படத்துக்கும் பண்ணுவோம் ஸ்டுடியோ ஒன்னிங்க்கு. பட் ஆனால் இந்த படத்துக்காகவே நான் வந்து
மலேசியாவிலேருந்து இங்கே வந்து வெங்கடனாவும் மலேசியாவில் தான் இருந்தார். அடுத்த படத்தோட சோர்சிங்க்கு நிறைய விஷயத்துக்கு. ஸோ அங்கே பண்ணும்போதே சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு. அவர் வந்து டேய் புது படம்னா அண்ணன் இது புது படம் மாதிரி இருக்குண்ணே அப்படின்னு. நான் பண்ணுறேன்னு. ஓகேடா பண்ணுறேன்னாரு. ஸோ அதே மாதிரி வந்து பண்ணோம். அண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டூடியோ வாங்கி செலிப்ரிட்டி ப்ரீமியர் ஃபோட்டோவே பேசும், நம்ம எதுவும் பேச தேவையில்லை. அண்ட் ரொம்ப ஹாப்பி. அண்ட் எஸ்எஸ் மியூசிக் ரொம்ப நன்றி ஃபார் கொலாபரேட்டிங். அண்ட் ரொம்ப ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் வந்து இது புது படம் வந்து ஒரு புது படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லோரும் பார்த்துட்டு போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்டு ஸோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து காத்துட்ருக்கு. நிறைய பேர் வந்து மங்காத்தா வந்து இப்படி 2 வரும் அது வரும் இது வரும் நிறைய எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. எல்லாமே நல்லதே நடக்கும்ன்ற மாதிரி அண்ணன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ ஆல் வில் பி டன். அண்ட் வேறு என்ன கேட்கணும்னு சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். எஸ் சார். படம் வந்து ஆக்சுவலி வந்து மங்காத்தா வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தேவி தேட்டரில் பார்த்தேன் மங்காத்தாவை. அது எப்படி சொல்கிறது, அது ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. அந்த ஃபீல், அந்த சவுண்ட், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அதெல்லாம் 15 வருஷம் கழிச்சு பார்க்குறோம். இப்போ கூட சத்தியமாக சொல்கிறேன், அதான் நான் அண்ணன் வெங்கடண்ணாங்களை கேட்டேன், அண்ணா நீங்கள் சவுண்ட் ஏதாவது அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா எதுவுமே பண்ணலடா, அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்கோன்னாரு. ஸோ அந்த குவாலிட்டி, அந்த சவுண்டு இப்போ கூட அந்த கவுண்டர்ஸு எல்லாம் அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கவுண்டர்ஸ்க்கெல்லாம் எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க, சவுண்டு எல்லாமே. ஸோ உண்மையிலேயே சூப்பர். அண்டு நான் மட்டும் கிடையாது, என்னோட 2 ட்வின்ஸில் ரைஹான் வீட்டில் இருக்கார், ரைசான். ஸோ இவரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். ஸோ எஸ், ஸோ வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்டு இன்னும் நிறைய படங்கள் வந்து வெங்கடண்ணா கிட்ட எதிர்பார்க்குறோம். அண்ட் அடுத்த படம் சிவாவோட படம், அதுவும் சூப்பரான ஒரு படம். ஸோ அதனால் எல்லாருமே வந்து கீப் சப்போர்ட்டிங். அண்டு மங்காத்தா உண்மையிலேயே வந்து யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காமல் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இப்போ 20 years 18 years 22 yearsலாம் வந்து பார்க்கும்போது அதை நானே வெங்கடெல்லாம் உள்ளே கேட்டு எத்தனை டைம் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா கால்வாசி பேர் கை தூக்குறாங்க. என்னன்னா அவங்களாம் வந்து தேட்டரில் இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதில்லை. ஸோ இப்போ தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் உண்மையிலே இஸ் கோயிங் டு பிரிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ வி ஹேட் சக்ஸஸ்ஃபுல்லி டன் எஸ் ஸ்டுடியோ நீங்கள் செலிபிரிட்டி ப்ரீமியர் மங்காத்தா. எஸ்எஸ் மியூசிக் வந்து ரொம்ப 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 நன்றிகள். சூப்பராக செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவரோட ஸ்டைலில் சொல்லணுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் திஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. லவ் யூ. பைக் சீன்லாம் கூஸ் பம்மாக ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். அவ்வளோ அழகாக எடுத்துருக்காரு படத்தை. அதுவும் அண்ணன் வந்தோன்னே கொஞ்சம் இன்னும் ஒரு மாதிரி அண்ணன் வந்துட்டாரா அப்படின்னு. உண்மையாக படம் சூப்பராக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பயங்கரமாக இருக்குது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அஜித்னாலே ரொம்ப பிடிக்கும்னால எனக்கு எல்லா சீன் அந்த வேர்ட்லாம் மைண்ட்லேயே இருந்தது. ஒரு வாட்டி டைலாக் அவரு சொல்லும்போது கூட நானும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண ஃபேவரட் மூவினா மங்காத்தா தான். ஏன்னா அந்த டைமில் ஒரு 15 years பேக் அப்படி இருக்கப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்ச மூவி வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து வில்லன் இவங்க, ஹீரோ இவங்க அப்படின்னு நம்ம பார்த்த ஒரு மைண்ட் செட்டில் யார் வில்லன் யார் ஹீரோ நம்ம நினச்சதே வந்து லாஸ்ட்டில் டேர்ன் பண்ணுற மாதிரி இருந்த கிளைமேக்ஸ் வந்து இதுவாக தான் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ பார்க்குறப்போ இப்போ பார்க்குறப்பவும் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம இன்ட்ரோ சீன் வரும்போதே ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே. ஸோ லிட்டரலாக வேறு லெவலாக அந்த ஸ்க்ரீன் பர்சன் 15 years கழிச்சு பார்க்கும்போது செம்ம வேறு லெவலாக இருந்துச்சு. மெயினாக வந்துட்டு இங்கே நிறைய பேர் கத்துனாங்க. அந்த ரொம்ப நாள் கழிச்சு அந்த அஜித்தோட அந்த சேம் ஃபஸ்ட்டு லைக் ஒரு மூவி ரிலீஸ் ஆனால் பார்ப்போம்ல, அந்த ஒரு ஃபீல் இந்த மூவியில் ஸ்டார்ட் ஆகும் போதே அந்த ஹோல் தேட்டரோட வைபே நல்லா இருந்துச்சு. அந்த மணின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் 1-2 லைக் பேட் வேர்ட்ஸ்லாம் சொல்லி அதை பீட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு லிட்டரலாக அகெயின் திரும்பி பார்க்கும்போது இந்த மூவி எப்படியும் ஒரு 10th டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ 10th டைமும் சேம் அதே ஃபீல் தான் இருந்துச்சு. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா செம்மையாக இருக்குது. அஜித் படம்னாவே கெத்தாக இருக்கும். எனக்கு தலையத்தான் பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து 2வது செலிபிரிட்டி சொன்னோன்னே நான் ஒடியாந்துட்டேன். எனக்கு பிடிக்கும் ரொம்ப அவரை. அஜித்தோட நடிப்பு வந்து எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா சூப்பராக நடிச்சிருக்காரு. அர்ஜுன் சாரும் நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். அந்த ஸ்டார்டிங்கில் அந்த கார் பறந்து வரும் பார்த்தீங்களா, அந்த பிஜிஎம்மோட அவர் தலையோட என்ட்ரியை பார்க்கும்போது எஸ்பெஷலி அந்த பைக் சீனு, அது ரியலாக தலை வந்து ஓட்டுனது. பின்னாடி உட்காந்துட்டு இருந்தார்ல, அவரோட நிலைமையை தான் நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அவர் இன்டர்வியூலலாம் நிறைய சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. என்றைக்குமே வந்து தலைனா அது தலை தான். ஆக்சுவலாக இதே மாதிரி பல அஜித் சாருடைய படங்கள்லாம் ரீரிலீஸ் ஆகணும். ஸோ நாங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அதுக்காக வெயிட் பண்ணுறோம். வேதாளம்,
ஆளுமா டோலுமாலாம் தேட்டரில் வந்து 2-3 டைம் வந்து ப்ளே பண்ண வச்சோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ இந்த படம் பயங்கரமாக வந்து ரீரிலீஸ் ஆனாலுமே பயங்கர ஒரு புதுசாக இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள். அஜித்தோட எனக்கு எல்லா படமும் பிடிக்கும். அதில் ரொம்ப முக்கியமான படம் தீனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா அஜித்தோட படம் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணோன்னா பில்லா தான் சொல்லுவேன். அடுத்தது பில்லா பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பில்லா வந்து அந்த தக்கு, அந்த கோட்டு, அந்த மலேசியா, அது ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கனால அடுத்தது பில்லா ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பில்லா பண்ணலாம். பில்லா பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பில்லா தேட்டரில் பார்க்கல, டிவியில் பார்த்துருக்கேன். இப்போ தேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அஜித் படம் எனக்கு தெரிஞ்சு வாலி வாலி எனக்கு பெஸ்ட் வந்து வாலி, மங்காத்தா, அப்புறம் கொஞ்சமாவது அதுக்கப்புறம் விவிலே நிறைய படம் பண்ணாரு. அதெல்லாம் வந்து வீரம் ஓகே, இந்த விசுவாசம் ஓகே, மற்றபடி அதெல்லாம் சரியில்லாமல் இருந்துச்சு. லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வாலி ஒரு நல்ல சாய்ஸ். பில்லா ஓகே, பில்லா ஓகே, குட் பேக். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வாலி ஒரு நல்ல சாய்ஸ். வாலி வந்து எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக போகும். ஆமாம். ஏன்னா சிம்ரன்லாம் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. அமராவதி அந்த சாங், அஜித் ஷாலினி அந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மூவி பண்ணால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமர்கலம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அமர்கலம்காக வெயிட்டிங். அது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். தீனா பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ அமர்கலம் தீனா ரெண்டுமே அவர் லைஃப்பில் ஒரு இன்னொரு சொல்ல போனால் சிட்டிசன் பண்ணால் இன்னும் சூப்பராகும். சிட்டிசன்லாம் அப்படியே வியந்து ஒவ்வொரு கெட்டப்லாம் பார்த்தது. ஸோ சிட்டிசன் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய படங்கள் இருக்குது தலை மூவிஸ், அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ மெயினாக எனக்கு இந்த சிட்டிசன், அமர்கலம் அண்ட் தீனா இது 3க்காக வெயிட்டிங். ஆனால் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் வந்து டான்ஸர்ன்றதுனால த காட்ஃபாதர் படம் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு அதோட பாடி லாங்குவேஜ் சார் செம்மையாக இருக்கும். அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் அந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ணால் நான் ஒரு ஆள் கூட 20 டிக்கெட் வாங்கி கூட போய் பார்ப்பேன் கண்டிப்பாக. ஸோ எஸ் மாமா சொன்ன மாதிரி அந்த செட் ஆஃப்மே எனக்கு இருந்தால் ரொம்ப செம்மையாக இருக்கும். Cheras Republic Limited Sale up to 50% offer 23rd to 30th January 2026. Chera Home Junction, Sundarapuram, Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.